ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டெனிம் பர்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு செல்ஃபோன் பவுச் பண்ண போகிறோம். இந்த சூப்பரான செல்ஃபோன் பர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோடய சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரியான ஒரு டெனிம் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட்டில் கட் பண்ண எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே சைஸ்க்கு இன்னொரு காட்டன் கிளாத்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு லைனிங் கிளாத்து தேவைப்படும். இது எல்லாமே வந்து ஒரே சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதோட லென்த்தும் வித்தும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸும் பிரெத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய அந்த காட்டன் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இதே சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பவுச்சுக்கு வந்து ஒரு லேயர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் எடுத்துருக்கேன். இந்த லென்த் அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் லென்த்தும் பிரெத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸும் இருக்குது. ஸோ அதே சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஷ் கிளாத்தும் வந்து லைனிங்காக யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இதை இப்படி மடிச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு சின்ன பீஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த டெனிம் மெட்டீரியல் இருக்கேன் அதோடைய எக்ஸஸ் கிளாத் தான். இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸும் பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸும் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி ஹாஃப் ஃபோல்டடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்படி கையால் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து காலை வெட்டி தைக்கும் போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான பவுச் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டன் வச்சு தைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வல்க்ரோ யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறேன். ஸோ ஒரு பீஸ் வந்து நம்ம மேலே வந்து தைச்சிக்கலாம், இன்னொரு பீஸை வந்து நம்ம கீழே இப்படி மடித்து தைக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக வந்து இந்த கிளாத்தை மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து இந்த வல்க்ரோவை தைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைச்சி ரெடி பண்ணியாச்சு. 4 பக்கமும் இந்த தையல் போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஃப்ளாப்பை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கிளாத் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இந்த காட்டன் கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து மடித்து வச்சுருந்தோம்ல இந்த கிளாத் ப்ளூ கலர் கிளாத்தை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் சைஸ் வந்து டெனிம் மெட்டீரியல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெனிம் மெட்டீரியல் இப்படி ரைட் சைடு வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து தையல் தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத் இது போல் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம 4 பக்கமும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து துணி நகராமல் இருக்கும். நம்ம அட் அ டைம் எல்லாத்தையும் ஒன்றா தைக்க போகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நான் பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பெல் பின் செக்யூர் பண்ணியாச்சு. நம்ம ஒரே இடத்துல மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம தைக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் கேப் விட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன தட்டை இப்படி வச்சுட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கும் போது இந்த ஷேப்பில் நம்ம தைச்சிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அப்படியே தையல் போடலாம். இந்த இடத்துல மட்டும் நான் வந்து சின்னதாக கேப் விட போகிறேன். ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டுட்டு நம்ம மற்ற எல்லா போர்ஷனையும் தைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த போர்ஷனில் வந்து நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ மற்ற எல்லா போர்ஷனையும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் அந்த கர்வ் ஷேப்புக்கு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வரோம். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டே வரேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பெல் பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கர்வ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த கேப் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கேப் மூலமாக வந்து இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுடலாம். நம்ம திருப்பி விடும்போது எல்லா கார்னர்ஸையும் அந்த எட்ஜை மட்டும் வந்து பிடிச்சி நம்ம திருப்பினோம்னா ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெனிம் மெட்டீரியல் தைச்சிருக்கனால வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பறதுக்கு. பட் வந்து திருப்பி முடிச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபினிஷ்ட் அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நான் திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். மேலே பாருங்கள் அந்த ஃப்ளாப் எப்படி இருக்குது. நம்ம இந்த டெனிமீட்டர் இப்படி வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படி பின்பக்கமாக இருந்தது அதை அப்படியே திருப்பி விட்டுருவோம். இப்போ ஏதாவது வந்து ஒரு பிளண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இப்படி திருப்பி விடுங்க. சிசர்ஸில் வந்து ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அது மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து துணி கிழிஞ்சிரும். அதனால் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்டட் எட்ஜில் வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா அந்த ரஃப் எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்துடும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து கிளாத்தை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பவுச் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டோம். என்ன தான் இருந்தாலும் இது வந்து டெனிம் மெட்டீரியல்னால வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து திக்காக இருக்கா பல்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஓப்பனிங்கில் நம்ம வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பெல் பின் செக்யூர் பண்ணி தையல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பக்கம் தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து ஃப்ளாப் மேலே வந்து ஒரு படிமான தையல் மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் நம்ம தைக்க போகிறோம். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் ஃப்ளாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்க்ரோ வச்சு தைக்கணும் இல்லையா, அதனால் வந்து மேலே வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வல்க்ரோ எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதேமாதிரி தைச்சிடுங்க. இப்போ தைச்சி முடிச்சாச்சு. ஆனால் மேலே வந்து இந்த தையல் தெரியுது இல்லையா, இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, போ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பட்டனு இல்லை வந்து குந்தம் ஸ்டோன்ஸ், உங்களுக்கு என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வச்சு தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம அழகாக வந்து வச்சு தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போ மாதிரி தைச்சி வச்சுருக்கேன். இந்த எக்ஸஸ் கிளாத்தில் வந்து ஒரு சின்னதாக போ மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம தையல் போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான செல்ஃபோன் பவுச் பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம செல்ஃபோனை வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணிலாம் வச்சுக்கலாம், இல்லை வந்து நம்மளுடைய கார்டெல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுடைய செல்ஃபோன் வந்து இதை விட வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நம்ம 11 இன்ச்சஸ் லென்த் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 12 இன்ச்சஸோ 13 இன்ச்சஸோ வந்து உங்கள் ஃபோன் சைஸ்க்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு தச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து நார்மல் ஃபோன் சைஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சைஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ வரக்கூடிய எல்லா செல்ஃபோனும் வந்து கொஞ்சம் வந்து லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டும் மாறும். அதை நீங்கள் உங்கள் செல்ஃபோனை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.